ஹலோ விவர்ஸ், நான் தான் உங்கள் சமீர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது நம்ம உலகில் இருக்கிற மக்கள் யாராவது ஒருத்தவங்க இறந்து போனால் அவங்கள ஒன்று புதைப்பாங்க, அப்படின்னா எரிப்பாங்க. பர்சியனத்து மக்கள் ஒரு வித்தியாசமான முறையாக வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அது என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சியனத்து மக்களில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போனால் அவங்கள டவர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பில்டிங்கில் வெயிலில் காய போட்டு வந்துடுவாங்களாம். இந்த டவர் ஆஃப் சைலன்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதன் மூலயமா நான் போகிற மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் வீடியோ உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டவர் ஆஃப் சைலன்ஸ் இது இந்தியாவில் முன்னொரு காலத்தில் எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நடைமுறையில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் மட்டும்தான் இது செயல்பட்டு வருது. இந்த டவர் ஆஃப் சைலன்ஸில் பர்சியனத்து மக்கள் எப்படி அவங்களோட உடல் அடக்கத்தை செய்கிறாங்கன்னா, அங்கே பர்சியனத்து மக்களில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போனால் அவங்கள இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லப்படுற இந்த பில்டிங்கில் வெயிலில் காய போட்டு போயிடுவாங்களாம். பர்சியனத்து மக்கள் அவங்களோட உடல் அடக்கத்தை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் லேயரில் ஆண்களோட சடலத்தையும், இரண்டாவது லேயரில் பெண்களோட சடலத்தையும், மூணாவது லேயரில் குழந்தைகளோட சடலத்தையும் வச்சுட்டு போயிடுவாங்களாம். அந்த பர்சியனத்து மக்கள் எதற்காக இதை வழக்கமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சியனத்து மக்கள் எதை முக்கியமாக கடவுள்னு நினச்சி வணங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களை தான் அவங்க கடவுளாக நினச்சி வணங்குறாங்க. அதனால் அவங்க இறந்து போன சடலத்தை புதைச்சா மண்ணும் எரிச்சா நெருப்பும் மாசடைகிறதுனால அவங்க புதைக்கவும் மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்களாம். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக கடவுளும் நினச்சி வணங்குறது சூரியன். அதனால் அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்னு ஒன்று கட்டி அதில் அவங்களோட சடலங்களெல்லாம் அங்கே சூரியன்கிட்டே ஒப்படைச்சிட்டு வந்துடுவாங்களாம். அந்த சடலத்தெல்லாம் சுற்றி இருக்கிற கழுகு கூட்டங்கள்லாம் கொத்தி முழுசாக உண்டுச்சுன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சதாக நம்பப்படுது. அதுக்கப்புறம் சூரியன் வெளிச்சத்தினால அது நல்லா காஞ்சி போய் அந்த எலும்புலாம் மலையில் அடிச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்க்கிளில் போய் விடுவோமா. அந்த சர்க்கிள் போன்ற அமைப்பில் விழுந்தோடனே பாதி நிலத்துக்கும் மீதி அவங்க எடுத்துகிட்டு போய் கடலில் கரைச்சிருவாங்களாம். இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி ஒரு வீடும் இருக்காதான். ஏன்னா இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்லேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் சுற்றி 20 கிலோமீட்டருக்கு அடிக்குமா. அதனால் சுற்றி 20 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வீட்டில் மக்கள் வசிக்க முடியாதான். இந்த டவர் ஆஃப் சைலன்ஸுக்குள்ளே மக்கள் போய் பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது. அதாவது பர்சியனத்து மக்கள் மட்டும்தான் இந்த டவர் ஆஃப் சைலன்ஸுக்குள்ளே போயிட்டு வர அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படி மீறி யாராச்சும் ஒருத்தவங்க அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ்குள்ளே போனாங்கன்னா அங்கே அலையக்கூடிய ஆவிகள்லாம் அவங்களோட உடம்பை பொசஸ் பண்ணிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதன் மூலயமா நான் போடுற மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.